ஏசாயா 2:21-30 முடிய. முற்றிலும் நல்ல கிளையில் நின்று உயர்ந்த என திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன். நீ கெட்டுப்போய் தரங்கெட்ட காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி? நீ உன்னை உவர் மண்ணினால் கழுவினாலும் எவ்வளவு சர்வாகாரத்தில் பயன்படுத்தினாலும் உன் குற்றத்தின் கரை என் கண்முன்னே இருக்கிறது என்கிறார் என் தலைவராகிய ஆண்டவர். நான் தீட்டுப்படவில்லை, பாகாலுக்கு பின் திரியவில்லை என எப்படி நீ கூற முடியும்? பள்ளத்தாக்கில் நீ சென்ற பாதையை பார், நீ செய்தது என்ன என்று அறிந்து கொள். இங்கும் அங்கும் விரைந்தோடும் பெண் ஒட்டகமே நீ, பாலை நிலத்தில் பழகியதும் காம வேட்கையில் மோப்பம் பிடிப்பதுமான காட்டுக்கழுதை நீ. அதன் காம வெறியை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? அதனை வருந்தி தேட தேவையில்லை. புணர்ச்சி காலத்தில் அதனை எளிதில் காணலாம். கால் தேய ஓடாதே, தொண்டை வறண்டு போக விடாதே என்றார். நீயோ பயனில்லை, நான் வேற்று தெய்வங்கள் மேல் மோகம் கொண்டேன், அவர்கள் பின்னே திரிவேன் என்றாய். திருடன் பிடிபடும்போது மானக்கேடு அடைவது போல் இஸ்ரேல் வீட்டாரும் அவர்களின் அரசர்களும் தலைவர்களும் குருக்களும் இறைவாக்கினர்களும் மானக்கேடு அடைவார்கள். ஒரு மரத்தை நோக்கி நீயே என் தந்தை என்பர், ஒரு கல்லை நோக்கி நீயே என்னை பெற்றெடுத்தவர்கள் என்பர். எனக்கு முகத்தை அல்ல முதுகையை காட்டுகின்றனர். ஆனால் தீங்கு வந்துற்ற நேரத்தில் எழுந்தருளி எங்களை விடுவியும் என்பர். உனக்கென நீ செய்து கொண்ட தெய்வங்கள் எங்கே? உனக்கு தீங்கு வந்துற்ற நேரத்தில் முடிந்தால் அவை எழுந்து உன்னை விடுவிக்கட்டுமே. யூதாவே, உன் நகர்கள் எத்தனையோ, அத்தனை தெய்வங்கள் உன்னிடம் இருக்கின்றனவா? என்னிடம் ஏன் முறையிடுகிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் எனக்கு எதிராய் கலகம் செய்தவர்களே என்கிறார் ஆண்டவர். நான் உங்கள் மக்களை அடித்து நொறுக்கியது வீண், அவர்கள் திருந்தவில்லை. சிங்கம் அழிந்தொழிவது போல உங்கள் வாளே உங்கள் இறைவாக்கினரை வீழ்த்தியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.